வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருசாயினி ஒரு திருராசு. முதலில் உள்நாட்டுச் செய்திகள். தமிழர் சுயநிர்ணய உரிமை பெற அமெரிக்கா பணியாற்ற வேண்டும் என அமெரிக்க காங்கிரசின் பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழர்களின் சுயநிர்ணய உரிமைக்கான சர்வஜன வாக்கெடுப்பை நடத்துவதற்காக அமெரிக்கா பணியாற்ற வேண்டும் என வலியுறுத்தும் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானம் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் வில்லி நிக்சனால் அமெரிக்க காங்கிரஸ் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானமானது தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமைகளுக்கும் நிலையான தீர்வை அடைந்து கொள்வதற்கும் பொதுஜன வாக்கெடுப்பு ஒன்றை நடத்துமாறு வலியுறுத்துவதுடன் மக்களால் முன்வைக்கப்படும் கோரிக்கைகளுக்கு ஆதரவளித்தார் கடந்த கால மீறல்கள் மீண்டும் நிகழாதிருப்பதை உறுதிப்படுத்துமாறும் வலியுறுத்துகின்றது. வட்டுக்கோட்டை தீர்மானத்தை ஏற்று தமிழ் தேசத்தின் சுயநிர்ணய உரிமையை வலியுறுத்தியமை 1983 ஆண்டில் கொண்டுவரப்பட்ட அரசியலமைப்பிற்கான 6வது திருத்தத்தின் ஊடாக தமிழ் மக்கள் தமது சுதந்திரத்திற்காக வாதிடும் திறன் மட்டுப்படுத்தப்பட்டமை 1987 அரசியலமைப்பிற்கான 13வது திருத்தம் அமல்படுத்தப்பட்டமை உள்ளடங்களாக தமிழர்களின் அரசியல் போக்கை நிர்ணயித்த முக்கிய வரலாற்று நிகழ்வுகளும் குறித்த தீர்மானத்தில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ளன. யுத்தம் முடிவிற்கு கொண்டுவரப்பட்டு 15 ஆண்டுகள் நிறைவடைந்த போதிலும் தமிழர் தாயக பகுதிகளில் பெரும்பாலான இராணுவமயமாக்கப்பட்டுள்ளதுடன் பொறுப்புக்குரல், நீதி மற்றும் அரசியல் தீர்வு ஆகிய விடயங்களில் இன்னும் குறிப்பிடத்தக்க அளவிலான முன்னேற்றம் எட்டப்படவில்லை என அந்த தீர்மானத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் தமிழர்களுக்கு எதிரான கடந்த கால மீறல்கள் மீண்டும் நிகழாமல் இருப்பதற்குரிய போதிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவில்லை எனவும் அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் மக்களுடனான ராஜதந்திர தொடர்புகளை வலுப்படுத்துவதுடன் இந்திய பசிபிக் மற்றும் தெற்காசிய பிராந்தியத்தின் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை என்பவற்றை முன்னிறுத்தி அமெரிக்கா அவர்களுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழர்களின் அரசியல் உரிமைகளை பாதுகாக்கவும் அவற்றுக்காக வாதிடவும் சர்வதேச ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொதுஜன வாக்கெடுப்பு ஒன்றை அமெரிக்கா நடத்த வேண்டும் எனவும் குறித்த தீர்மானத்தில் பிரதானமாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழர்களுக்கு நீதி வழங்க தீர்க்கமான நிலைப்பாடு அவசியம் என பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கம் டெபனியர் தெரிவித்துள்ளார். ஆயுத மோதலின் இறுதி நாட்களில் தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்ற படுகொலைகளுக்கு நீதியும் பொறுப்புக்கூறலும் அவசியம் என பிரிட்டனின் தொழில் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கம் டெபனியர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை முன்னிட்டு வெளியிட்டுள்ள விசேட காணொலி பதிவில் அவர் இதனை தெரிவித்தார். இலங்கையின் உள்நாட்டு போரின் இறுதி தருணங்களில் கொல்லப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்களையும் இடம்பெற்ற பரந்துபட்ட மனித உரிமை மீறல்களையும் நாங்கள் இன்னும் நினைவு கூறுகின்றோம். எனது சிந்தனைகள் தாங்கள் எதிர்கொண்ட அநீதிகள் காரணமாக தொடர்ந்தும் வேதனையுடன் வாழும் பாதிக்கப்பட்டவர்கள், உயிர் பிழைத்தவர்கள், அவர்களின் அன்புக்குரியவர்கள் குறித்து காணப்படுகின்றது. மே 18 என்பது எப்படி இழந்தவர்களை நினைவு கூறும் நாள், அதேபோன்று குற்றவாளிகள் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் நாள். யுத்த குற்றங்களில் ஈடுபடுபவர்களை சர்வதேசத்திடம் குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பாரப்படுத்துவது தொடர்பான ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதும் ஆராய்வதும் அவசியமாகும். Work towards lasting peace, reconciliation and a long-lasting political solution. Today, my thoughts are with the Tamil victims, survivors and their loved ones who continue to live with the pain caused by the atrocities they suffered. போர் என்பது நாட்டினதும் மனித குலத்தினதும் தோல்வியாகும் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். போர் என்பது வெற்றி அல்ல, அது நாட்டினதும் மனித குலத்தினதும் தோல்வியாகும். 30 வருட கால யுத்த இழப்புகளை மாத்திரமே மிகுதியாகியுள்ளது என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். 30 வருட கால யுத்தம் முடிவடைந்து 15 ஆண்டுகள் பூர்த்தியாகியதை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். 30 வருட கால இனப்போராட்டம் காரணமாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தாய்மார் தங்களின் பிள்ளைகளை இழந்தனர்.
அதேபோல பிள்ளைகள் தமது பெற்றோரை இழந்தனர். சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லிம்கள் என இன அடிப்படையில் நாம் பிளவடைந்துள்ளோம். இந்த யுத்தத்தின் காரணமாக நான் எனது கண்ணை இழந்தேன். மேலும் பல இழப்புகளை எதிர்கொண்டேன். வெறுப்புக்கு பதிலாக அன்பை பகிர்வோம். பழிவாங்குவதற்கு பதிலாக மன்னிக்கவும். மனங்களின் பிசாசுகளுக்கு பதிலாக கடவுளை நிலைப்படுத்தவும். ஒருவருக்கொருவர் ஆறுதலை பரிமாறிக்கொள்வோம் எனவும் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். மன்னார் பேசாலி சிறுதோப்பு காட்டு பகுதியில் புதையல் தோண்டிய நிலையில் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மன்னார் பேசாலி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சிறுதோப்பு காட்டு பகுதியில் புதையல் தோண்டியதாக கூறப்படும் நிலையில் கடற்படை அதிகாரி ஒருவர் உள்ளிடங்களாக 7 பேர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளனர். ராணுவ புலனாய்வு துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் மன்னார் மற்றும் பேசாலி போலீசார் இணைந்து இன்று பேசாலி போலீஸ் பிரிவில் உள்ள சிறுதோப்பு காட்டு பகுதியில் திடீர் சோதனை நடவடிக்கையை முன்னெடுத்தனர். இதன்போது புதையல் தோண்டிய நிலையில் புதையல் தோண்டும் உபகரணங்களுடன் 7 பேரை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் திருகோணமலை கடற்படை முகாமில் கடமையாற்றும் கடற்படை அதிகாரி என தெரியவந்துள்ளது. ஏனையவர்கள் தென்பகுதியைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் பேசாலி போலீசாரிடம் மேலதிக விசாரணைகளுக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். மேலும் அவர்கள் பயன்படுத்திய 2 வாகனங்கள், ஸ்கேனர் இயந்திரம், மந்திர பொருட்கள் ஆகியவையும் மீட்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை பேசாலி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். அரசு துறையில் ஊழலை தடுக்க புதிய வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் குமார சுமித்ராஜி தெரிவித்துள்ளார். அரசு துறையில் ஊழல் மோசடிகளை தடுக்கும் வகையில் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் முறைகள் மூலம் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வதற்கான திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக வெளிப்படையான மற்றும் பொறுப்பு கூற வேண்டிய அரசாங்கம் ஒன்று பற்றிய துறைசார் மேற்பார்வை குழு தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜகத்குமார சுமித்ராஜி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடகவியத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். வெளிப்படையான மற்றும் பொறுப்பு கூற வேண்டிய அரசாங்கம் ஒன்று பற்றிய துறைசார் மேற்பார்வை குழு இதுவரை பொதுமக்களின் நலன்களுக்காக பாரிய பணிகளை செய்துள்ளது. வெளிப்படையான மற்றும் பொறுப்பு கூற வேண்டிய அரசாங்கம் பொறிமுறையை வலுப்படுத்த நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். அது தொடர்பாக அரசு துறையின் செயற்பாடு குறித்து துறைசார் மேற்பார்வை குழு ஆய்வு செய்து வருகின்றது. இதன்போது உயர் நீதிமன்றம் உள்ளிட்ட நீதித்துறை கட்டமைப்பு அமைச்சுக்கள் போன்ற அனைத்து அரசு நிறுவனங்களின் வருடாந்த செயல்திறன் அறிக்கைகளை ஆய்வு செய்கின்றோம். ஆனால் கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கைகளின்படி சில நிறுவனங்கள் செயற்திறன் 23% இருக்கின்றது. இதற்கான காரணங்கள் தொடர்பில் விசாரணை மேற்கொண்ட போதும் பல்வேறு பதில்கள் கிடைத்தன. எவ்வாறாயினும் இந்த நிலையை தவிர்க்கும் வகையில் அண்மையில் நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் தலைமையில் அமைச்சுக்களின் செயலாளர்கள், மாகாண, மாவட்ட, பிரதேச செயலாளர்கள் உட்பட மக்களுடன் நெருக்கமான செயற்படும் அரசு அதிகாரிகளுக்கான விசேட செயலமர்வு ஒன்றும் நடத்தப்பட்டது. அதன்போது மக்களுக்கு எவ்வாறு திறமையான மற்றும் நட்புறவான சேவையை வழங்குவது என்பது குறித்து அவர்களுக்கு தெளிவூட்டப்பட்டது. மக்களுக்கு தங்குதடையற்ற சேவையை வழங்க அரசு ஊழியர்கள் கடமைப்பட்டுள்ளனர். இந்த ஆண்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் அரசு ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பை வழங்கியது. அடுத்த வருடமும் சம்பளம் அதிகரிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சம்பள உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கும் அரசு ஊழியர்கள் மக்களுக்கான கடமையை முறையாக நிறைவேற்ற வேண்டும். அரசியல் பொறிமுறையால் கொள்கையை உருவாக்க முடியும். அரசு நிறுவனத்திற்கு கண்ணீருடன் வரும் மக்களை சிரித்த முகத்துடன் திருப்பி அனுப்பும் வகையில் அரசு சேவை செயற்பட வேண்டும். அரசு துறையில் ஊழல் மோசடிகளை தடுக்கும் வகையில் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் முறைகள் மூலம் கொடுக்கல் வாங்கல்களை நடத்த அவசியமான வேலை திட்டத்தை ஆரம்பிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே உள்ள முறைகளை மேம்படுத்துவதற்காக கலந்துரையாடல்களையும் நாம் ஆரம்பித்துள்ளோம். அரசு பொறிமுறை திறம்பட செயற்படுத்துவதற்கான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். வெற்றிடமாக உள்ள பணியிடங்களுக்கு நியமனங்களை மேற்கொள்ளப்பட வேண்டும். அரசு உத்தியோகத்தர்களின் கடமைகள் தொடர்பிலும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத்குமார சுமித்ராஜி குறிப்பிட்டுள்ளார்.
நுவரெலியா போகவந்தலாவ பகுதிகள் நூலகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா போகவந்தலாவ பகுதிகள் மக்களின் முயற்சியால் நூலகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. எதிர்கால சந்ததியினரின் நலன் கருதி ஜெப்லன் BS தோட்ட மக்கள் மற்றும் வேர்ல்ட் விசன் இணைந்து உருவாக்கிய நூலகம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. இதன்போது நூலகத்திற்கு பல்வேறு நூல்களும் கையளிக்கப்பட்டன. பயன்பாடற்ற நிலையில் குப்பை கூலமாக இருந்த கட்டடம் துப்புரவு செய்யப்பட்டு நூலகமாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் தோட்ட முகாமையாளர்கள், வேல்விஷன் முகாமையாளர், உத்தியோகத்தர்கள், பொகவந்தலாவ துணை போலீஸ் அதிகாரி, சட்டத்திறனிகள், பொறியியலாளர்கள், பாடசாலை அதிபர்கள் உள்ளிட்ட சமூக நலன் விரிவுகள் பங்கேற்றனர். எமது நாட்டுக்கு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வேண்டும் என பஹிகள ஆனந்த் சாகர் தேரர் தெரிவித்துள்ளார். எமது நாட்டுக்கு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வேண்டும் என தேசிய சுற்றுச்சூழல் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர் பஹிகள ஆனந்த் சாகர் தேரர் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க பெரிய மேஜிக் செய்துள்ளார் என்று கூறியுள்ளார். විදුලි පාරිභෝගිකයන්ගේ සංගමය හැටියටත් ඒ වගේම මම ජාතික පරිසරයක මුතුවේ කැඳවුම්කරු හැටියටත් ரணில் விக்ரமசிங்க பெரிய மெஜிக் செய்துள்ளார் என்று கூறப்படுகின்றது. எரிபொருள் வாங்க பணம் இல்லாததால் மக்கள் தங்கள் வாகனங்களை வீட்டிலேயே வைத்துவிட்டிருந்தார்கள். இப்போது எரிபொருள் கிடைக்கின்றது. அதுவே பொருளாதார கோட்பாடு என கூறுகிறார்கள். ஆனால் பொருளாதார கோட்பாடு இதுவல்ல. இந்த நாட்டில் 365 நாட்களும் சூரிய ஒளி மின்சாரம் கிடைக்கின்றது. சூரிய கலங்களை நிறுவினால் எரிபொருள் கப்பலை நிறுத்தலாம். புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுக்காக நாங்கள் நிற்கின்றோம். இந்த ஜனாதிபதி வேட்பாளர்கள் தங்கள் கொள்கையை நாட்டுக்கு சொல்ல வேண்டும். சமய ஸ்தலங்களுக்கு சூரிய கலங்கள் வழங்கப்படும் என கூறியுள்ளனர். ஆனால் இதுவரை எங்குமே வழங்கவில்லை. 2024 வரவு செலவு திட்டத்தில் ராணுவத்தினரின் உணவு மற்றும் சீருடைகளுக்கு 105 பில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. கடந்த காலத்தை விட 4 மடங்கு அதிகரித்துள்ளது. தனிநபர் வரி மூலம் அரசு பெறும் வருமானத்தில் 40% ராணுவத்தின் உணவு மற்றும் சீருடைகளுக்கு ஒதுக்கப்படுகின்றது. පොහොට්ටුවේ මන්ත්‍රීවරු විසින් පාර්ලිමේන්තුව බාර දෙන්නට දෙදිලා තියෙනවා. வவுனியாவில் போரினால் உயிரிழந்த உறவுகளின் நினைவேந்தல் நிகழ்வில் சலசலப்பு ஏற்பட்டது. வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற போரினால் உயிரிழந்த உறவுகளின் நினைவேந்தல் நிகழ்வு தொடர்பில் சலசலப்பு ஏற்பட்டது. வவுனியா நகரசபை மைதானத்தில் போரினால் உயிரிழந்தவர்கள் நினைவாக மூவின மக்களின் நினைவேந்தல் நிகழ்வு என அறிவிக்கப்பட்டு அழைத்து வரப்பட்ட மக்கள் அஞ்சலி செலுத்தியிருந்தனர். கண்டிய நடனம், வேணுதாள வாத்தியம் என்பவற்றுடன் பௌத்த, இந்து, இஸ்லாமிய, கிறிஸ்தவ மத தலைவர்கள், அரசு சார்பு கட்சி உறுப்பினர்கள் உட்பட அதிதிகள் அழைத்து வரப்பட்ட விருந்தினர் மேடையில் அமரச் செய்யப்பட்டதை தொடர்ந்து மத தலைவர்களின் ஆசை உரைகள் இடம்பெற்றன. இதன்போது போரால் உயிரிழந்த தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்கள் நினைவாக தீபம் ஏற்றப்பட்ட மக்கள் அஞ்சலி செலுத்திய பின்னர் தென்னை மரக்கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட்டது. அங்கு அறிவிப்பில் ஈடுபட்டவர்கள் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வு, வெற்றி பெற்றுமைக்கான நிகழ்வு, போரில் உயிரிழந்தவர்களுக்கான நிகழ்வு, முள்ளிவாய்க்காலில் மரணித்தவர்களுக்கான நிகழ்வு என மாறி மாறி அறிவிப்பில் ஈடுபட்டிருந்தனர். அதனையடுத்து நிகழ்வு ஏற்பாட்டாளர்கள் இது போரில் உயிரிழந்தவர்களின் நிகழ்வு என அறிவிக்குமாறு தெரிவித்திருந்தனர். இதனால் குறித்த நிகழ்வு எதற்காக என மக்கள் மத்தியில் சலசலப்பு ஏற்பட்டதுடன் ஏற்பாடு குழுவின் நடவடிக்கைகளுக்கு அங்கு வந்திருந்த இளைஞர்கள் சிலரும் விசனம் தெரிவித்தனர். மழை பெய்ய தொடங்கியதும் மக்கள் மழையில் நனைந்து கொண்டிருந்த போது உரையாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தமையாலும் அங்கு சலசலப்பு ஏற்பட்டு மக்கள் தீபம் ஏற்றிவிட்டு வெளியேறி சென்றிருந்தனர். அதன் பின்னர் அதிதிகளாக மத தலைவர்களும் அங்கிருந்து வெளியேறி சென்றதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இந்த நிகழ்வுக்கு மக்கள் பல பேருந்துகளில் அழைத்து வரப்பட்டதுடன் ராணுவ புலனாய்வாளர்களும் மும்முரமாக ஏற்பாடுகளில் ஈடுபட்டதாக மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். அம்பாறை அக்கரை பெற்று YMHA பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்றுப் போட்டி நேற்று ஆரம்பமானது. அம்பாறை அக்கரை பெற்று இந்து இளைஞர் மன்றம் நடாத்தும் YMHA பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்றுப் போட்டி தொடர் நேற்று ஆரம்பமானது. அக்கரை பெற்று இந்து இளைஞர் மன்ற தலைவர் தானா கைலாய பிள்ளையின் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் ஆலியடி வெம்பு பிரதேச செயலாளர் ஆச் திரவியராஜ் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார்.
தென்கிழக்கு பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் அனுஷியா சேனாதிராஜா, அக்கரை பற்று போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரி பண்டார உள்ளிட்டவர்களும் அதிதிகளாக பங்கேற்றனர். 8 அணிகள் மோதவுள்ள நிலையில் விபுலானந்தா இல்லத்தில் கல்வி கற்ற பழைய மாணவர்களும் ஒரு அணியாகவும் இணைந்துள்ளனர். அணிக்கு 11 பேர் கொண்ட 6 ஓவர்கள் கொண்டதாக இப்போட்டி நடைபெறவுள்ளது. ஆரம்ப நிகழ்வில் அணிகளுக்கான சீருடைகளும் அறிமுகப்படுத்தப்பட்டன. யாழ்ப்பாணம் நல்லூரிலும் முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் நல்லூரில் அமைக்கப்பட்ட பிரத்யேக நினைவு தூபி பகுதியில் முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. ஈகை சுடர் ஏற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அத்துடன் தமிழ் மக்கள் எதிர்நோக்கிய துயரங்கள் தொடர்பான படங்களும் காட்சிப்படுத்தப்பட்டன. கிளிநொச்சி பசுமை பூங்காவில் நேற்று முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இடம்பெற்றது. இலங்கை தமிழரசுக் கட்சி கிளிநொச்சி கிளையின் ஏற்பாட்டில் நேற்று முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இடம்பெற்றது. யுத்தத்தில் உயிரிழந்த உறவுகளுக்காக கிளிநொச்சி பசுமை பூங்காவில் அஞ்சலியானது செலுத்தப்பட்டது. இதில் மதகுருக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உள்ளிட்ட கட்சி ஆதரவாளர்கள் பங்கேற்று பொதுச்சுடர் ஏற்றி மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். சமத்துவ கட்சியினால் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு நடத்தப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு கிளிநொச்சியில் உள்ள சமத்துவ கட்சியின் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்றது. முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் மயில்வாகனம் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு தொடர்ந்தும் ஏனைய சுடர்களும் ஏற்றப்பட்டு மலர் வணக்கம் செலுத்தப்பட்டது. இறுதி யுத்தத்தின் போது கொல்லப்பட்ட அனைத்து மக்களையும் நினைவு கூர்ந்து அகவணக்கம் செலுத்தப்பட்டதுடன் முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வழங்கப்பட்டது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் மற்றும் கஞ்சி வழங்கும் நிகழ்வு மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை பகுதியில் இடம்பெற்றது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் மற்றும் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இலங்கை தமிழரசுக் கட்சியின் பட்டிப்பள்ளி பிரதேச கிளையின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை பகுதிகள் நேற்று இடம்பெற்றது. இதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான பாவண்ணா அரியநேந்திரன் மற்றும் ஞாவண்ணா ஸ்ரீநேசன், மட்டக்களப்பு மாநகர சபை முன்னாள் முதல்வர் சரவண பவன் மற்றும் தமிழரசுக் கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் துரைராஜ சிங்கம், வாலிபர் முன்னணியினர், மகளிர் அணியினர் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். கொக்கட்டிச்சோலை தான்றோன்றீஸ்வரர் ஆலயத்தில் உயர்நீத்த உறவுகளுக்காக கூட்டு பிரார்த்தனை இடம்பெற்று கஞ்சி பரிமாறப்பட்டது. தொடர்ந்தும் உயர்நீத்த உறவுகளை நினைவுகூரும் வகையில் ஏகைச்சுடர் ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.